அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட சார் இது என்ன சார் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில பார்த்திருக்கீங்க. அண்ட் வந்து அதிர்ச்சி என்னன்னு நான் சொல்றேன். அதிர்ச்சியில் உறைந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப 47வது டெஸ்ட் நம்ம 100 days 100 GK இருக்குல்ல. நடுவுல வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து 26ஆ, நேத்து தான் 22வதுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு. 1 by 1 உங்களுக்கு வந்துடும். அண்ட் வந்து அதிர்ச்சி அது கிடையாது, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிலே ஆனதுக்கான காரணம் இந்த லேப்டாப்ல கொஞ்சம் நான் 24 hours லேப்டாப் ரன் ஆயிட்டு இருக்குப்பா. புரிஞ்சுக்கணும், 24 மணி நேரமும் லேப்டாப் ஒர்க் ஆகுதா? ஸோ அப்ப அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், நாங்க கொடுக்கல, அதுவே ரெஸ்ட் எடுத்துக்கிருச்சு. ஓகே, அது எங்களுக்கான அதிர்ச்சி. ஆஹா, ஆயிடுச்சேடா, செலவச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டா, ஸ்டூடெண்ட் வந்து 2 3 பேர் நம்ம கிட்ட கேட்ட கொஸ்டின், சார் இந்த 100 days 100 GK இதெல்லாம் ரைட்டு சார், சூப்பரா இருக்கு சார். அதுல இந்த ஃப்ரீல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல, அது ரைட் சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீர்னு என்ன சார் இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஆன்சரோட உங்களுக்கு வர்றது கொஸ்டின், விளக்கம், விடை எல்லாமே சேர்ந்து இருக்கும். நீங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே பார்த்திருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம் வைக்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்துலயும் பாருங்க, நீங்க ரெண்டுத்துலயுமே பார்த்திருப்பீங்க. பட் இங்க என்ன ஒரு விஷயம், ஒரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, ப்ராப்ளம் இல்ல, நல்ல விஷயம், ஆனா அது ப்ராப்ளமா நீங்க நினைச்சுக்கிறீங்க. இது பாருங்களேன், இது வந்து 120 கேள்வி உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ரைட்டா, 120 கேள்வி கொடுத்துருக்கேனா? அதுக்கடுத்து நான் இங்க இங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், சட்டென்று நினைவுக்கு வர வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆப்ஷனே இல்லாம என்ன சார் இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில பாத்தீங்கப்பா. நம்ம 70 கேள்வி தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மினிமம் நாங்க வந்து 50 கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தோம். ஆனா உங்களுக்கு வந்து 70 கேள்வியா மாறிடுச்சு. அதுவாவே டிஃபால்ட்டா மினிமம் 70ஆ மாறிடுச்சு. ஆனா நாங்க வந்து 120 கேள்வி கேட்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு டாபிக்லயும் 50 கேள்வின்னு சொல்லிட்டு 120 கேள்வி நாங்க கொடுக்குறோம்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தடவை மெசேஜ் பண்ணிருந்தீங்க. அது வடிவேலு சாரோட மீம்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீ ரொம்ப நல்லவையா, 50 கொஸ்டின் சொல்லிட்டு 120 கேள்வி கேட்கிற பத்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கமிங் டு த பாயிண்ட், அதை தாண்டியும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இங்க நாங்க ஏன் கொடுத்துருக்கோம்னா, இது நீங்க பார்த்த உடனே மனப்பாடம் பண்றதுக்காக. ஓகேங்களா? சோ அது நான் தமிழ்லயும் எடுத்து காமிக்கிறேன். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. நீங்க பார்த்த உடனே மனப்பாடம் பண்ணணும். தனிநபர் சத்தியாகிரகம் எந்த பிரிட்டிஷ் கொள்கையின் பிரதிபலிப்பாக தொடங்கப்பட்டது? ஆகஸ்ட் ஆஃபர், ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? இயக்கம் டிசம்பர் 1947 இடைநிறுத்தப்பட்டது ஏன்? இங்க இங்க வந்து நீங்க வருஷம் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். 1941 ஏன் வந்து நிறுத்தப்பட்டுச்சு? ஓகேங்களா? சோ என்ன காரணமா இருக்கும்? த மூவ்மெண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ வருஷம் வச்சே நீங்க வந்து கண்டுபிடிச்சிடணும். அதனாலதான் அந்த மாதிரி என்ன இது பண்ணிருக்கோம். இது 2ஆம் உலகப் போர் தொடங்கிருச்சு, அதுதான் காரணம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா டிஃபர் ஃப்ரம் அதர் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து வேற சில இயக்கத்துல இருந்து தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா வேறுபடுது, எவ்வாறு வேறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெகுஜன இயக்கம் அல்ல. இது வெகுஜன இயக்கம் அல்ல. ரைட். சோ அதான் கொடுத்தாங்க. இட் வாஸ் நாட் எ மாஸ் மூவ்மெண்ட். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாங்கிறது மாஸ் மூவ்மெண்ட் கிடையாது. குவிட் இந்தியா மூவ்மெண்ட், சால் சத்தியாகிரகா இதெல்லாம் மாஸ் மூவ்மெண்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் வேறுபட்டதா இருக்கும். மொத வந்து இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா இருந்தது யாரு? வினோபா பாவே அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தகவல் மட்டுமே, இது மட்டுமே வந்து ஒரு 60க்கு மேல நாங்க வந்து கொடுத்துருக்கோம். அப்ப நீங்க பாருங்க, ஹவு மெனி பிரின்ஸ்லி ஸ்டேட் பிஃபோர் பார்ட்டிஷன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணதுதான். ரைட். இந்த ஆன்சரோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து கொடுத்தாச்சு. அந்த அந்த பிரைவேட் குரூப்ல இருக்கும் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சரோடய கொடுத்தாச்சு. ரைட். அதே சமயத்துல கொஸ்டின் வந்து நம்மளுடைய ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொஸ்டின் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நிறைய பேர் இன்னொன்னு கேட்டது, சார் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட் ஆகுமா? நீங்க பாருங்க, அதுக்காக தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் குரூப் 1 இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்க வந்து வச்சிருக்கிறோம். குரூப் 1 குரூப் 2 எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு, இது வந்து 2022 குரூப் 2க்கானது. குரூப் 2 இது சிசிஎஸ் 2E 2020. ஈனா இங்கிலீஷ். ஸோ அதாவது இங்க ஜென்ரல் இங்கிலீஷும் உள்ள இருந்திருக்கு. ஸோ இது அந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் 2க்கானது.
நீங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா கூட இங்க இருக்கும் 2 காணது. இங்க வந்து 2024 குரூப் 1 இது குரூப் 1 இது எல்லாத்தையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் உள்ள ஆட் ஆகும். ஓகேங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க பார்த்த அந்த டாபிக் ரிலவெண்டா ஏதாவது ஒரு 2 3 ஆட் பண்ணிருப்போம். ஸோ அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த ஒன்லைனர் கொஸ்டினை பார்த்துட்டு ஜெர்க் ஆயிடாதீங்க. இது என்ன சார் அப்படி சொல்லிட்டு. அண்ட் வந்து இன்னொன்று என்னன்னா சார், பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே சார், கொஸ்டின் ஆன்சர்ல ஆன்சருக்கும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு அந்த இமீடியட் இது கொடுத்துருக்கீங்களா, அதாவது உடனே ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, சட்டென்று நினைவுக்கு வர வேண்டியவை அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து அப்படியே ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். இது நான் வந்து ஹைட் பண்ணவே இல்லை. இது இலவசமா இருக்கட்டும், பே பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாமே என் ஸ்டூடெண்ட், எல்லாருமே என்னுடைய மாணவர்கள். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது டக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த சட்டென்று குவிக் மெமரி இல்லைன்னா குவிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருக்கோம்ல, இதை வந்து ஆன்சர் கொஸ்டின் ரெண்டையுமே நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கு விளக்கம் வராது சார், இதுக்கு விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா டக்குன்னு வந்து உங்க பேரை சொல்லுவீங்கல்ல, அந்த பேருக்கு எதுக்கு இப்ப விளக்கம்? உன் பெயர் என்னங்கிறது ஒரு கேள்விதான். அதுக்கு நீங்க அதுக்கு வந்து விளக்கம்லாம் கொடுப்பீங்களா? ஆனா விளக்கம் இருக்கும், ஆனா தேவையில்லை. புரியுதா? அந்த மாதிரிதான் இது வந்து ஒன்லைனர் ஷார்ட் கொஸ்டின். ஷார்ட் ஆன்சருக்கு விளக்கம் வராது. ஆனா இந்த இதுக்கெல்லாம் நாங்க விளக்கம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்போம். பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க கொடுத்துருப்போம். கடைசி வரைக்கும் விளக்கத்தோட இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் விளக்கம் இது இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலயுமே வந்துடும். ரைட்? ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் முடிஞ்சுச்சுன்னா நினைக்காதீங்க, நீங்க எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நிறைய பேர் திருப்பி கேட்கிற கொஸ்டின் என்னன்னு கேட்டா, சார் இதுல வந்து ரிவிஷன் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக ரிவிஷன் வரும்பா. ஸோ அதுவும் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 by 1 தான் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் நிறைய வந்து உங்களுக்கு என்ன சொல்ல திமிக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நான் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டினா தானே அது நல்லா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வாயில ஊட்டினா குழந்தை பாவம் வாமிட் பண்ணிடும். எங்க வீட்டுல குழந்தை இருக்கு, அதனால நான் சொல்றேன். என் பார்வையில் மாணவர்கள் எல்லாமே என் குழந்தைங்க தான். அப்ப அவங்களுக்கு நான் வந்து அந்த மாதிரி தானே கொடுக்க வேண்டியது இருக்கும். மொத்தமா கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து என்னென்னமோ பண்றாங்க. ஸோ அதனால அந்த வழிவகுக்க விரும்பவில்லை. ஸோ படிங்க, 1 by 1 படிங்க. மேக்ஸ் தமிழ் ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட். மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ கீப் ஜாயினிங், கீப் அஸ்பயர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்டோட படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்காக தான் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த லேப்டாப் கொஞ்சம், இது வேற லேப்டாப்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேப்டாப் சரியாயிருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும். ஓகேங்களா? சார் என்ன சார் இன்னும் ஃப்ரீ பேட்ச்ல வீடியோ கொடுப்பீங்களா, அது கொடுக்கலையே அப்படின்னு கேட்டா வந்துடும். வெயிட் பண்ணுங்க, இந்த லேப்டாப் சரி பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தேன், மற்றவங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ கூட நான் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஆனா வந்து டெலிகிராம்ல கேக்குறீங்க, சார் எப்ப சார் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பாருங்க, கொடுக்குற வீடியோ ஃபுல்லா பாருங்க, எல்லா தகவலும் நான் கொடுக்குறேன். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாமா? லேப்டாப் ரெடி ஆயிரட்டும், நான் உடனே வந்துடுறேன். தேங்க்யூ.